ஐ குவிட் டெக் பாஸ். நான் மட்டும் கிடையாது, என்னோட மொத்த டீமும். ஏன் நிற்கிறீங்க? வாங்க. ஏன் 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 உங்களுக்கு தெரியும் டெக் பாஸ் அண்ணன் சுதாகரனை, அவரும் அவரோட டீம் அப்படியே விளையிட்டாரு. அந்த யூடியூப் சேனல்கிட்ட வந்து அவர் நடித்த, ஆனால் அவர்கிட்ட அந்த ஓனர் வந்து வேறு 2 பேருக்கு தான் அந்த ஓனர்ஷிப்பு இருந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் தான் எல்லா கஷ்டங்களையும் பட்டு அந்த சேனலை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு வந்து அந்த சேனலை வந்து எடிட்டர், அதாவது வந்து கிரியேட்டர் அப்படி ஆட்களை சேர்த்த என்ற காரணத்துக்காக வேண்டி அந்த யூடியூப்பை வந்து ஒரு கம்பெனியாக மாற்றினாங்க. அதான் மாற்றி ஆரம்பத்தில் 90% உரிமை வந்து சுதாகரனுக்கு இருந்துருச்சு, 10% தான் அடுத்த ஆட்களுக்கு இருந்துருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 99% ஸ்பான்சர்ஸ், 1% எங்களோட ஓன் வீடியோ. அந்த 1% 10% தான் சென்னை. இதை முழுசா விவரமாக நான் சொல்லவே இல்லை. முழுசா விவரமாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னா வந்து அவர் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிச்சு. அதோட பேர் டெக் பாஸ் சூப்பர் ஸ்டார். அந்த யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் அவர் எல்லாத்துக்குமான தெளிவான விளக்க உரையை போட்டிச்சு.